வாகன இறக்குமதிக்கான முழுமையான அனுமதி இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வருது. இதுக்கான அறிவிப்புகள், வர்த்தமானி அறிவித்தல் எல்லாமே அரசாங்கத்தால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து வாகன இறக்குமதிக்கு முழுமையான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டாலும் கூட புதிய வரையறைகள் இருக்கு. நடைமுறை சாத்தியமாகாமல் இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் புதுசாக கொண்டு வந்திருக்கு என்ற விமர்சனம் வாகன இறக்குமதியாளர்களால் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. ஆனாலும் கூட இது இறக்குமதியாளர்களுக்கும் புதுசா வாகனங்களை வாங்கிருக்கிறவர்களுக்கும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும். இதுல சில சவால்களை தாங்க சந்திக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. அந்த மாதிரி புதுசா அரசாங்கம் விதிச்சிருக்கிற கட்டுப்பாடுகள் என்ன, இதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்னன்றதை பற்றி இந்த காணொளியில எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். கிட்டத்தட்ட 5 வருஷங்களா வாகன இறக்குமதிக்கு முழுமையான கட்டுப்பாடு இருந்தது. இது கட்டம் கட்டமா தளர்த்தப்பட்டு இப்ப சகல விதமான வாகனங்களையும் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியும். இது இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வருது. எதிர்வரும் நாட்களுக்குள்ள புது வாகனங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படும். எல்லா விதமான வாகனங்களையும் கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு. வேன், கேப், பஸ், லோரி இப்படி சகல தேவைகளுக்குமான வாகனங்களை கொண்டு வர முடியும். ஆனால் இதில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, சகல விதமான வாகனங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் முச்சக்கர வண்டிகளையும் புதுசா மோட்டார் பைக்கையும் கொண்டு வர முடியாது என்று சொல்லியும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. எதிர்வரும் நாட்களில் அந்த கட்டுப்பாடுகளும் விரைவில் நீக்கப்படும் என்ற நம்பிக்கை இறக்குமதியாளர்கள் மத்தியில் ஒரு பக்கம் இருக்கு. இதில் இருக்கிற சில நடைமுறை சிக்கல்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது விஷயம் இறக்குமதி செய்கிற ஒரு வாகனத்தை பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் வாகனங்களை கொண்டு வர முடியும். அரசு நிறுவனங்களும் தங்களுக்கு தேவையான வாகனங்களை தேவையான அளவு எத்தனை வாகனங்கள் தேவையோ அந்த அளவுக்கு வாகனங்களை இலங்கைக்கு கொண்டு வர முடியும். தனிநபர்களும் வாகனங்களை இலங்கைக்கு கொண்டு வர முடியும். எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனால் தனிநபராக இருக்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாகனத்தை மட்டும்தான் இலங்கைக்கு கொண்டு வர முடியும். ரெண்டாவது, இந்த மாதிரி கொண்டு வரப்படுற எல்லா வாகனங்களும் இறக்குமதி செய்யப்பட்டு 3 மாதங்களுக்குள்ள, அப்படியா இருந்தால் 90 நாட்களுக்குள்ள அரசாங்கத்திட்ட பதிவு செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது. இந்த வாகனத்தை கொண்டு வர்ற ஒரு நபருக்கு டாக்ஸ், அந்த நபர் டாக்ஸ் செலுத்துறாருன்றதை உறுதிப்படுத்துறதுக்கான TIN நம்பர், டின் நம்பர் என்று சொல்லப்படுற இலக்கத்தையும் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த நபர் 12 மாதங்களுக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள எந்த விதமான வாகனத்தையும் இறக்குமதி செய்யல என்று சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு அஃபிடவிட், ஒரு சத்திய கடதாசியும் இலங்கை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகள் இருக்கு. மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, 90 நாட்களுக்குள்ள கொண்டு வரப்படுற ஒரு வாகனம் பதிவு செய்யப்படாட்டி அந்த வாகனத்தினுடைய மொத்த பெறுமதியிலிருந்து 3% ஒவ்வொரு மாதமும் அபராதமா செலுத்த வேண்டி இருக்கும். அதை 90 நாட்களுக்குள்ள பதிவு செய்ய வேண்டி இருக்கும். இது 3% சொல்லி சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட 45% வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் புதிய கட்டுப்பாட்டு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் இதுவரைக்கும் இருந்து வந்தது ஒரு வித்தியாசமான நடைமுறை. அந்த நடைமுறையிலையும் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றதான் இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் கருத்தில் கொண்டிருந்தது. ஆனால் இதுக்கு பிறகு கொண்டு வரப்படுற எல்லா வாகனங்களுக்கும் மேனுஃபேக்சர் டேட் எப்பன்றதை அரசாங்கம் பார்க்கும். அந்த வாகனம் எப்போ தயாரிக்கப்பட்டிருக்கு என்றதை அரசாங்கம் கட்டாயம் கருத்தில் கொள்ளும். அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட திகதியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சவால் இருக்கு, நடைமுறை சிக்கல் இருக்கு என்ற விஷயம் இறக்குமதியாளர்கள் சங்கத்தால் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. குறிப்பா ஜீப், காருக்கு 3 வருஷம் கொடுக்கப்படும். வேன், கேப்புக்கு 4 வருஷங்கள் என்ற காலகட்டம் இருக்கு. பஸ், லொரியா இருக்கிற பட்சத்தில் 5 வருஷங்கள் என்ற காலகட்டம் இருக்கு. இந்த மாதிரி அந்த மேனுஃபேக்சர் டேட், தயாரிப்பு திகதியை கண்டுபிடிக்க முடியாட்டி அந்த வாகனம், இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷத்தினுடைய 2025 டிசம்பர் மாதத்தில் ஒரு நபர் இறக்குமதியாளர் அந்த வாகனத்தை இறக்குமதி செய்யறாருன்னு சொல்லி நம்ம வச்சுக்கொள்வோம். அப்படி அந்த திகதியை கண்டுபிடிக்காட்டி மேனுஃபேக்சர் டேட் எப்படி கருத்தில் கொள்ளப்படும் சொன்னா, ஜனவரி 15ஆம் தேதி என்று சொல்லி கருத்தில் கொள்ளப்படும். அப்போ ஒரு வருஷ காலம் இதுல தங்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துது, சிக்கலா இருக்கு. இப்போ 3 வருஷம்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் மேனுஃபேக்சர் டேட்டை கண்டுபிடிக்காட்டி டிசம்பர் மாதத்தில் அந்த வாகனத்தை கொண்டு வந்தாலும் ஜனவரி 15ஆம் தேதி மேனுஃபேக்சர் டேட் என்று சொல்லி அரசாங்கம் கருத்தில் கொள்ளும் என்ற மாதிரியான ஒரு புதிய சிக்கல் இதுல ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இறக்குமதியாளர்கள் சங்கத்தால குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதுல சொல்லப்படுற இந்த 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இந்த காலகட்டத்துக்குள்ள கொண்டு வரப்படுற
வாகனம் விற்பனை செய்யப்படாட்டி அது சில நேரங்களில் வந்து அந்த பெறுமதியிலே விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாக முடியும். சந்தைக்கு ஏற்ற விதத்தில் இருக்காது, புதிய வாகனம் சொல்லி இருக்காது. கிட்டத்தட்ட செகண்ட் ஹேண்ட் வாகனம் மாதிரி அதை இறக்குமதியாளர்கள் விற்பனை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகும் சொல்லி சொல்லப்படுது. அடுத்த வரிகள் விதிக்கப்பட்டதிலையும் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு எல்லாமே 4 விதமான வரிகள் இருந்தது. இப்ப புதுசா ஒரு வரி வந்து இதில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இனி 5 வகையான வரிகளை வந்து இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டி இருக்கும். இதில் ஏற்கனவே இருந்தது எக்ஸைஸ் இருந்தது, கஸ்டம்ஸ், வட் வரி என்று சொல்லி பெறுமதி சேர் வரி இருந்தது, லக்ஷரி டேக்ஸ் என்று சொல்லி 4 விதமான வரிகள் இருந்தது. இதில் புதுசாக கொண்டு வரப்பட்ட நடைமுறைன்னு சொன்னால் இதுவரைக்கும் இருந்த ஒரு விஷயம் கஸ்டம்ஸுக்கு சுங்கத்துக்கு செலுத்துறது வாகனத்தினுடைய பெறுமதியில் 20 வீதமான வரியை வந்து கஸ்டம் டேக்ஸா வந்து இறக்குமதியாளர்கள் செலுத்துறாங்க. இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்கிற நடைமுறையின் அடிப்படையில் இந்த 20 வீதமான கஸ்டம் டாக்ஸுக்கு 50 வீதமான வரி அறவிடப்படும். அப்ப ஏற்கனவே இருக்கிறது கஸ்டம் டாக்ஸ் வந்து 20 வீதம், அதோட சேர்த்து இதனுடைய அரைவாசி பங்கு 50 வீதமான வரி வந்து அறவிடப்படும். அந்த வாகனத்தினுடைய பெறுமதியில 10 வீதமான வரின்னு சொல்லி இதை நம்ம பார்க்க முடியும். இப்ப கிட்டத்தட்ட வந்து 30 வீதமான வரி புதுசா அறிமுகப்படுத்தப்படுதுன்னு சொல்லியும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையா சொல்றதா இருந்தா ஒரு வாகனத்தினுடைய பெறுமதி $10,000 சொல்லி நம்ம வச்சுக்கொள்வோம். இந்த $10,000 பெறுமதியான வாகனத்துக்கு இதுவரைக்கும் இருந்தது சுங்கத்துக்கு செலுத்துறது 20 வீதமான வரி. அப்படியா இருந்தா $2,000 சுங்கத்துக்கு ஒரு வரியா செலுத்த வேண்டி இருக்கும். இப்ப புதுசா கொண்டு வரப்பட்டிருக்கிற நடைமுறைன்னு சொன்னா இப்படி செலுத்தப்படுற $2,000 வந்து இன்னும் அரைவாசியா அதிகரிக்கப்படும். அதுல 50 வீதம் இன்னும் ஒரு மேலதிகமான கட்டணமா செலுத்த வேண்டி இருக்கும். அப்ப 2000 பிளஸ் $1,000 செலுத்த வேண்டி இருக்கும். அப்ப $10,000 பெறுமதியான வாகனத்துக்கு புதிய நடைமுறையின் அடிப்படையில் 30 வீதமான டாக்ஸ் என்று பார்க்கிற நேரத்தில் $3,000 டாக்ஸா செலுத்த வேண்டி இருக்கும். இது புதிய ஒரு மாற்றமா கருத்தில் கொள்ளப்படுது. 5வது விஷயம் என்னன்னு சொன்னா வரிகள் குறைக்கப்பட்ட பெர்மிட், விசேடமான பெர்மிட் வந்து சில நபர்களுக்கு இதுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த பெர்மிட்டை இனி எந்த ஒரு நபரும் பயன்படுத்த முடியாதுன்றது புதிய நடைமுறையாக இருக்கும். சட்டவிரோதமான முறையில் ஏதாவது வாகனங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுமா இருந்தால் 90 நாட்களுக்குள்ள அந்த வாகனங்களை உடனடியாகவே திருப்பி அனுப்ப வேண்டிய ஒரு சூழலும் இந்த புதிய நடைமுறையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனுடைய இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதுனுடைய நோக்கமாக அரசாங்கம் சொல்றது என்னன்னு சொன்னால் எத்தனை வாகனங்கள் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்படுது என்றதை அந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது இதனுடைய ஒரு நோக்கம். வெளிநாட்டு கையிருப்பு டாலர் வந்து அதிகமாக இலங்கையிலிருந்து ஒரே தடவையில் போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்துறதும் இதனுடைய நோக்கம்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அரச வருமானம் அதிகரிக்கப்படும் சொல்லியும் அரசாங்கம் எதிர்பார்க்குது. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் சொல்லி தெரியல. ஒரு வகையில் வந்து இறக்குமதியாளர்களுக்கும் தொழில் வாய்ப்புகளுக்கும் இது நன்மை பயக்குமே தவிர அரசாங்கத்துக்கு எந்த விதத்தில் அரச வருமானம் அதிகரிக்கும் என்ற ஒரு கேள்வியும் கூட இருக்கு. இதுல இருக்கிற அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா புதிய வாகனங்களினுடைய விலை. இதுல யாருக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் என்று கேட்டால் இறக்குமதியாளர்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு வாகனம் செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கிருக்கிறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லி பார்க்க முடியும். வசதியான குடும்பங்களுக்கு இப்போ புதுசாக பிராண்ட் நியூ வாகனம் வாங்கிருக்கிறவங்களுக்கு இது பெருசாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்று சொன்னால் ஒரு புது வாகனம் கிடைக்குதுன்ற மகிழ்ச்சி இருக்குமே தவிர வாகனத்தினுடைய புது பிராண்ட் நியூ வாகனத்தினுடைய விலை வந்து குறைகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற இப்போ 2025 மேனுஃபேக்சர் டேட்டா கொண்ட ஒரு கப்பினுடைய பெறுமதி கிட்டத்தட்ட 250 லட்சம் ரூபாய், 2.5 கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் வாகனம் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் அதனுடைய உண்மையான பெறுமதி என்னன்றது தெரியும். பிராண்ட் நியூ வேகனாரினுடைய பெறுமதி வந்து 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது. இப்பவே சந்தையில் வந்து செகண்ட் ஹேண்ட் வேகனார்ட பெறுமதி 60, 65, 70 லட்சம் ரூபான்னு சொல்லி இருக்கு. அப்போ இந்த வாகனம் புதுசாக இறக்குமதி செய்யப்பட்டு பிராண்ட் நியூவே அந்த பெறுமதிக்கு விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் சந்தையில் இருக்கிற செகண்ட் ஹேண்ட் வாகனத்தினுடைய பெறுமதி இன்னும் குறைகிறதுக்கான வாய்ப்பு இதன் மூலமா உருவாகும். ஏற்கனவே இருக்கிற அல்டோ கார்ட பெறுமதி வந்து இந்தியன் அல்டோ கார்ட பெறுமதி செகண்ட் ஹேண்ட் கார் வந்து 25 லட்சம் தொடக்கம் 35 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுது. செகண்ட் ஹேண்டே 25-30 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுது. ஆனால் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டு இலங்கைக்கு புதுசாக ஜப்பான்ல இருந்து கொண்டு வரப்படுற அல்டோவினுடைய பெறுமதி வந்து 35-40 லட்சம் ரூபாவா இருக்கும். அப்போ இதனுடைய பெறுமதியும் கூட இந்தியன் அல்டோவினுடைய பெறுமதியும் இன்னும்
இன்னும் குறைவடைகிறதுக்கான ஒரு சூழல் இதன் மூலமா உருவாக முடியும். இதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும். இது செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் வந்து இன்னும் பெருமளவில் வீழ்ச்சி அடைகிறதுக்கான அந்த விலைகள் வீழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு சூழலை இந்த புதிய நடைமுறைகள் வந்து கட்டாயம் உருவாக்கும். அப்போ அவசரப்படாமல் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருக்கிறது ஒரு நல்ல தீர்மானமாக இருக்கும். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.